Taste the Daily. சேலம் புறநகர் மாவட்டம் கெங்கவள்ளி மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் தம்மம்பட்டியில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி. விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் கெங்கவள்ளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி, கெங்கவள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் துரை ரமேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், விடியா திமுக நடத்திய இளைஞரணி மாநாட்டில் சமையல் பாத்திரங்களை ஒவ்வொருவராக தூக்கிச் சென்றதாக விமர்சித்தார். நீங்க நடத்தின சேலத்தில் இளைஞர் மாநாட்டில் ஒரு ரூபாய் உட்காரல. அண்டா குண்டா பிரியாணி சட்டி சாமா என்ன மொத்தமும் தூக்கிட்டு போயிட்டான். அதான் திமுக. ஆனா கெங்கவள்ளியில இதுவரைக்கும் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காம அப்படியே இந்த உட்கார்ந்த சேர்ல தொண்டா உட்கார்ந்துருக்கா பாருங்க. இதுதான் அண்ணா திமுக. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட விதை, அண்ணா திமுக விதை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெய்க்காரப்பட்டி பேரூராட்சியில் அதிமுக சார்பில் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சரும் மாநில துணை பொதுச் செயலாளரும் நத்தம் சட்டமன்ற உறுப்பினருமான நத்தம் ரா. விஸ்வநாதன், மக்கள் நலன் சார்ந்த நல்ல திட்டங்களை நிறுத்துவது அழகல்ல என விடியா திமுக அரசை விமர்சித்தார். இக்கூட்டத்தில் பன்னீர் அணியின் மேற்கு ஒன்றிய செயலாளர் காளியப்பன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர், மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 25 பேர் என சுமார் 75 பேர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால், திண்டுக்கல் முன்னாள் மேயர் மருதராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வசதியை கூட்டுவோம் சொன்னார். வசதியை கூட்டவும் இருக்கிற திட்டங்களை எல்லாம் நிறுத்தி முடிக்கும். ஆக எல்லா திட்டங்களையும் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு எடுத்து மூடி நாங்கள் வசதியை கூட்டுவோம் என்று எங்கேயும் கூட்டிட்டு என்ன சொல்லுவது, படிப்பது ராம இடிப்பது இதுவா சிவகங்கையில். தருமபுரி மாவட்டம் அரூர் ரவுண்டானாவில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நகர செயலாளர் ARSS பாபு ஏற்பாட்டில் ஒன்றிய செயலாளர் சம்பத்குமார், பசுபதி, செல்வம், விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட கழக செயலாளரும் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன், தலைமை கழக பேச்சாளர் பார்த்தசாரதி, கழக அமைப்பு செயலாளர் ராமு, அரூர் MLA சம்பத்குமார் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி MLA கோவிந்தசாமி ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். அதில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் ஆற்றிய உரையில் தமிழ்நாட்டில் கஞ்சா, மது உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிகரித்து இளைஞர்கள் கெட்டுப்போனதற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சர்தான் என குற்றம் சாட்டினார். இதில் துணை மாவட்ட செயலாளர் சந்தோஷ், கம்பைநல்லூர் நகர செயலாளர் தனபால், அவைத்தலைவர் கீரை சம்பத், தருமபுரி MP வேட்பாளர் அசோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த காவல்துறை கட்டுப்படுத்தியது சட்டம் ஒழுங்கை. அன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருந்த காவல்துறை கட்டுப்படுத்தியது. கஞ்சா, கள்ளசாராயம் இது போன்ற நிகழ்வு இருந்ததா? இன்றைக்கு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களும் மாணவிகளும் இன்னைக்கு கெட்டு இன்றைக்கு நடுத்தருவில் நிற்கிறார்கள் என்றால் அதற்கு. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் MA முனியசாமி தலைமையிலும், கடலாடி ஒன்றிய செயலாளரும் அதிமுக யூனியன் சேர்மனுமான NK முனியசாமி பாண்டியன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் MA முனியசாமி கலந்து கொண்டு உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிறைகுளத்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியன், சாயல்குடி மத்திய ஒன்றிய கழக செயலாளர் தனிச்சியம் ராஜேந்திரன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் குமரையா தேவர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் கோரிப்பாளையத்தில் உள்ள மாவட்ட அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட செயலாளருமான செல்லூர் ராஜு தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இனிவரும் காலங்களில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எவ்வாறு கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்வது என்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, மாவட்ட நிர்வாகிகள் MS பாண்டியன், வில்லாபுரம் ராஜா, குமார், VPR செல்வகுமார், சுகந்தி அசோக், மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் உள்ளூர் பஞ்சாயத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கவிதா ஸ்ரீதர் ஏற்பாட்டிலும், கும்பகோணம் ஒன்றிய கழக செயலாளர் சோழபுரம் அறிவழகன் தலைமையிலும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK பாரதி மோகன் கலந்து கொண்டு உள்ளூர் பஞ்சாயத்தில் உரிமைச்சீட்டினை வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மீனவர் அணி செயலாளர் ராஜேந்திரன், சிறுபான்மை பிரிவு அணி செயலாளர் ஜஹாங்கீர்,
மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவர் சுப்பு அறிவழகன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் டி.கே. ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி அடுத்த ஊத்துமலையில் அதிமுகவின் உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் NHM பாண்டியன் முன்னிலையில் அதிமுகவின் புதிய உரிமைச்சீட்டுகளை தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் நிர்வாகிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் வீரபாண்டியன், மாவட்ட விவசாய அணி கிருஷ்ணசாமி மற்றும் குமரேசராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி தொகுதி கழகத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருத்தணி ஒன்றியம் KG கண்டிகையில் நடைபெற்றது. திருத்தணி ஒன்றிய கழக செயலாளர் கண்டிகை ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான PV ரமணா, கழக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட ஏழை எளியவருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் தச்சை மணிமாறன், கழக MGR மன்ற துணை செயலாளர் BA விநாயகம் உள்ளிட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.